ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்களுடன் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோசூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நேற்று இரவு பெய்த மழையால் மழைநீர் தேங்கியது. வழக்கம் போல் பள்ளி சென்ற மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் தவித்ததை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக கூறிய பெற்றோர்கள் மாணவர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நிலைமை நீங்களே பாருங்க சார், எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இது தற்காலிகமா தண்ணி நிக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன தீர்வு எடுக்க முடியுமோ அதை தலைவர் எங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு வேணும். இந்த சுற்று வட்டாரத்துல 4வது இடமோ 5வது இடத்துலயோ ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு இந்த ஸ்கூல்லன்னு சொல்லி இப்பதான் ரீசெண்டா சொல்லி பெருமையா பேசிட்டு மீட்டிங்ல சொல்லிட்டு போனாங்க சார். இதே நிலைமை நீடிச்சதுன்னா ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்னால இப்படிதான்ற நிலைமை தான் இருக்குன்றத இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடும். விழுப்புரம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழை நீரால் மாணவ மாணவிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பீமநாயக்கன் தோப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. பள்ளியில் புதிதாக 8 வகுப்பறைகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் இத்தனை நாட்களாக மாணவர்கள் அமர்ந்து படித்த மரத்தடியும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மழைநீரை வெளியேற்றி மாணவர்கள் மரத்தடியிலாவது படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.